அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லலாம். ராத்திரி அப்படிங்கிற பேரோடு அழைக்கப்படக்கூடிய விரதங்களில் சிவனை துதித்து வணங்கப்படக்கூடிய விரதம் தான் இந்த சிவராத்திரி. முக்கியமாக இந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானின் முழுமையான அருளை பெற முடியும். எத்தனை சிவராத்திரி நம்ம தவற விட்டுருந்தாலும் சரி, இந்த ஒரு மகா சிவராத்திரியை தவறப்படாமல் இப்படி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாராலையுமே கோவிலுக்கு போய் இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் இருந்தே எப்படி வழிபாடு செய்யலாம், என்னென்னலாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் உங்களால் எத்தனை முறை பதிவிட முடியுமோ பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, முதல்ல நீங்கள் முக்கியமாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் சரியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்கள் சொல்லப்படும். விஷ்ணுவுக்காக கொண்டாடப்படுவது வைகுண்ட ஏகாதசி விரதம். சிவனுக்காக கொண்டாடப்படுவது மகா சிவராத்திரி. மாதந்தோறுமே தேய்பிரை மற்றும் தேய்பிரை வரக்கூடிய சதுர்த்தி திதி சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிவராத்திரி நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி என்றெல்லாம் வகைப்படுத்தப்படுது. சிவராத்திரிகள் பல இருந்தாலும் கூட மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் புண்ணிய தினம்தான் மகா சிவராத்திரி. இந்துக்களினுடைய முழுமையான கடவுளாகிய சிவபெருமானை எண்ணி முழு நாளும் வழிபாடும் சிறப்பாக விரதம் இருந்து நாம் செய்யக்கூடிய நாள் தான் சிவராத்திரி. அலைப்பாய்ந்து அவதிப்படக்கூடிய மனிதனுடைய ஐம்புலன்களும் ஓரிடத்தில் ஒடுங்கி பரமாத்மாவாகிய பரம்பொருளின் ஒடுக்கம் இந்த ராத்திரி மங்களகரமான ஒளி சிந்தக்கூடிய ராத்திரி அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான இந்த சிவராத்திரி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலம் மகா பிரளயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் எத்தனை காலம் இருக்கிறதோ அத்தனை காலமும் பிரளயம் உண்டு. அந்த காலத்தில் தான் உமாதேவி 4 காலமும் சிவனை பூஜித்தார். முழு முதற் கடவுளான சிவபெருமானின் மனம் இறங்கி உமாதேவியை நோக்கி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அம்மையார், நான் தங்களை மனம் உவந்து பூஜித்த இந்த நாள் சிவராத்திரி என பெயர் வர வேண்டும் அப்படின்னும், இந்த தினத்தில் உங்களை முழு மனதோடு பக்தியோடு பூஜிக்கிறவங்களுக்கு அருளாசி கொடுத்து சகல பாகியங்களும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். இறைவனும் அவ்வாறே கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாராம். அதனால தான் சிவராத்திரி சிவ பூஜை சிறந்த நாளாக சொல்லப்படுது. இந்த சிவராத்திரி பற்றி பல கதைகள் மூலமாக சிவராத்திரி மகிமையை சொல்கிறாங்க. அதாவது கந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை மகா சிவராத்திரி இரவு மற்றும் மகா சிவராத்திரி விரதத்தின் மகிமைகளை உணர்த்தும் பிரபலமானதாக சொல்லப்படுது. அதே போல் இந்த முக்கியமாக நிறைய விஷயங்கள் சிவராத்திரி பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் சொல்லப்படும். அந்த சிவராத்திரியை இப்படி மேற்கொண்டாலே போதும், நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனை நம்பி நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முழு முதற் என்றைக்குமே நம்மளை முழு முதற் கடவுளாக இருந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. குறிப்பிட்டு இந்த சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சிவராத்திரி நாளில் ஒரு விடிய கண் விழித்திருந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி நாம் கண் விழித்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருந்தே வழிபாடு செய்கிறது கூட சிறப்பு தான். சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே 4 கால பூஜை நடத்துறது தான் முக்கியம். அதில் முதல் கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:11 மணி முதல் இரவு 9:23 வரை. இரண்டாவது கால பூஜை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15, 2026 இரவு
23 முதல் பிப்ரவரி 16ஆம் தேதி. அதே போல் பின்னிரவு 12:35 இந்த நேரம் வரைக்கும் 2வது கால பூஜை. 3வது கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி 12:35 முதல் 3:47 மணி வரை. அதே போல் 4வது கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:47 6:59 வரைக்கும். இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி 11:51 மணி முதல் 1 மணி வரையிலான நேரம் சிறப்பு வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வதும் மந்திரங்களை சொல்வதும் ரொம்பவே பலனளிக்கும் அப்படின்னு கருதப்படுது. இந்த நள்ளிரவு நேரம் சிவ தியானத்துக்கு மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருப்பதாக வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்கலாம். பழங்கள் மட்டும் சாப்பிட்றவங்க அல்லது நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். இரவில் சிவலிங்கத்தை கங்கை நீர், பால் மற்றும் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பார்வதி தேவிக்கு வெற்றிலைப்பாக்கு, பூக்கள், பழங்கள், இனிப்பு வகைகள், வளையல்கள் ஆகிய பொருட்களை வழங்குவதன் மூலமாக மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சிவராத்திரி ரொம்பவே நமக்கு சிறப்பான ஒரு சிவராத்திரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நாம் இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில் நாம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போனது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சிவராத்திரி விரத முறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் ரொம்பவே முக்கியத்துவத்தை பெறுது. இந்த மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரியிலிருந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். ஒரு சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க, செல்வ செழிப்பை பெறுவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் அவர்களுக்கு நிதி ஆதாயங்களையும் பாதுகாப்பையும் தருகிறாரு. வேலையில் புதிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரப்போகுது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடவுளினுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மையான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதே போல தான் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மகா சிவராத்திரி நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தருது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தில் அவர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் நிறைந்து காணப்படுவாங்க. குறிப்பிட்டு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையும் சிவபெருமான் போக்குவார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வருமானம் மற்றும் நிதி ஆதாயங்கள் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலையில் பல புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க. அவர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இறைவனின் ஆசீர்வாதத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை யோகம் கிடைக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் பல நேர்மையான மாற்றங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னும், நீண்ட கால ஆசைகளும் லட்சியங்களும் சிவபெருமானுடைய அருளால் நிறைவேறும் அப்படின்னும், அவர்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு வேலையுமே அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும், எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல தான் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிதி மாற்றங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்தும். அனைத்து உடல்நல பிரச்சனைகளும் இறைவனின் ஆசையோடு தீர்க்கப்படும். பல விதமான வெற்றிகரமான சாதனைகளுக்கு இறைவனுடைய ஆசை அவர்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் எப்போதுமே முழுமையாக இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு எதிர்பாராத நிதி மாற்றங்கள் இவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உடல்நல பிரச்சனைகள் அவ்வப்போது வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. முதலீடுகளையும் புதிய திட்டங்களையும் நீங்கள் இப்போது வெற்றிகரமாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி சிவபெருமானுடைய ஆசையால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த சிவராத்திரியில் எப்படியெல்லாம் நடக்குது, அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.